வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மோடி அரசை கண்டித்து பொன்னேரியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் டாக்டர் கனிமொழி, NVN சோமு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தமிழக அரசுக்கு தேவையான நிதியை போதிய அளவு வழங்காத மத்திய அரசை கண்டித்தும், தமிழ்நாட்டிற்கு தேவையான உரிமைகளை வழங்காததை கண்டித்தும், மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடே இடம்பெறாததை கண்டித்தும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பொன்னேரி ஹரிஹரன் பஜார் வீதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார். இதில் மாநில மருத்துவ அணி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினரும் கழக செய்தி தொடர்பாளருமான டாக்டர் கனிமொழி, NVN சோமு, தலைமை கழக பேச்சாளர் ஆவடி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ஓர வஞ்சனையுடன் செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும், தமிழக அரசு பொதுமக்களுக்கு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும், தமிழக ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்தும், மத்திய அரசால் வட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வளர்ச்சி நிதிகள் குறித்தும், GST மூலம் ஒதுக்கப்படும் வளர்ச்சி நிதிகள் குறித்தும், தமிழகத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் ரயில்வே திட்டத்துக்கும் 100 நாள் வேலை திட்டத்திற்கும் வீடு கட்டுவதற்கான நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு வகையில் ஓர வஞ்சனையுடன் செயல்படும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து சிறப்புரையாற்றி பேசினர். இந்நிகழ்ச்சியில் KG பாஸ்கர் சுந்தரம், வே அன்புவாணன், G ஸ்டாலின், மு பகலவன், PJ மூர்த்தி, KVG உமா மகேஸ்வரி, S ரமேஷ், KV லோகேஷ், வழக்கறிஞர் G ரவிக்குமார், டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன், MSK ரமேஷ் ராஜ், நா செல்வசேகரன், காசு ஜெகதீசன், P முத்து, ருக்மணி மோகன்ராஜ், மு மணிபாலன், KV ஆனந்த்குமார், TK சந்திரசேகர், ஆ சத்யவேலு, ஜான் பொன்னுசாமி, AV ராமமூர்த்தி, பாசே குணசேகர், நா பரிமளம், இரா அறிவழகன், அபிராமி, குமாரவேல், மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் டாக்டர் வில்சன் நிலவழகன், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் ஆரணி டாக்டர் ஆ பாலமுருகன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வெற்றி என்ற ராஜேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் பொன்னேரி நகர இளைஞரணி அமைப்பாளர் மா தீபன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். உற்சாகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆலமரம் மேலே இருக்கின்றது. அதுக்கு கிளைகள் இருக்கின்றது, இலைகள் இருக்கின்றது, அதுகளே பறவைகள் வருகின்றது, தங்குகிறது, செல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆலமரமான திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கிக் கொண்டிருப்பது அதனுடைய ஆணிவேர், அதனுடைய சல்லிவேர். அந்த ஆணிவேராகவும் சல்லிவேராகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்களாகவும் உறுப்பினர்களாகவும் அணிகளின் அமைப்பாளர்களாகவும் துணை அமைப்பாளராகவும் கிளைக்கழகத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய கிளைக்கழகத்தின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் GST மேலும் நீட்டிக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டு அரசு கோரிக்கை, அதையும் பட்ஜெட்ல எடுத்துக்கல. அதே மாதிரி பிரதமர் மோடி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, 2012ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் 10 ஆண்டு காலம் வரையிலான உயர்மட்ட சாலை திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு கோரிக்கை எந்த திட்டத்தையுமே 25-26 நிதி நிலையில எதையுமே எடுத்து வைக்கப்படாது. அதே மாதிரி